எனது அன்பின் காலை வணக்கம். இன்று சனி மகா பிரதோஷம். முதலில் பிரதோஷம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிரதோஷம் என்றால் நாம் பெரிய அளவில் எதுவும் செய்யாவிட்டாலும் ஒரு சிவாலயத்திற்குள் மாலை 4:15 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த சிவாலயத்திற்குள் இருந்தாலே நம்மளுடைய தோஷங்கள் போய்விடும் என்பதுதான் பிரதோஷத்தின் மகிமையாகும். பிரதோஷம் என்பது தோஷங்களை போக்கக்கூடிய ஒரு நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், சிவபெருமானுக்கு முன்பு நந்தியம் பெருமாள் இருப்பார் என்று. அந்த நந்தியம் பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் எழுந்தருளக்கூடிய ஒரு நாள்தான் பிரதோஷத்தில் மிக உயர்ந்த பிரதோஷ நாள் என்பது சனி மகா பிரதோஷம். ஒரு மனுஷால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையேனும் அந்த சனி மகா பிரதோஷத்தன்று சிவாலயத்திற்கு சென்று நந்திய பெருமானையும் சிவபெருமானையும் வலம் வந்து வணங்கிட வேண்டும். பிரதோஷம் பார்க்குறதுனால நம்மள்ட்ட உள்ள எல்லா தோஷங்களும் போயிடும். எல்லாமே அடிபட்டு ஒரு மனுஷன் எவ்ரிதிங் இஸ் ஓவர், எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவுற்று வாழணும் அப்படின்னா பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். காலையில் குளிச்சுட்டு திருநீர் பூசிட்டு சிவாலயத்திற்குள் சென்றாலே போதும். நம்மளால் முடிந்த அபிஷேகத்துக்குரிய பொருள்களான ஒரு பால், மஞ்சள் பொடி, தயிர், இன்னும் ஏதாவது இளநீர் என்ன நம்மளால் முடியுமோ அதை வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்து விட்டு சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நமஸ்காரம் செய்தாலே நமது தோஷங்கள் விடுதலையாகும். இன்று அனைவரும் பிரதோஷ வழிபாடு மேற்கொள்வோம் என்று கூறுகிறேன். இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணணும். நன்றி.